வணக்கம் மக்களே. இன்று நாம் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றிய தெளிவான புரிதலையும் பயன்பாட்டு விதிமுறைகளையும் தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள். நாம் சில நேரங்களில் ஈர்ப்பு விதியை தவறாக புரிந்து கொள்வது மட்டுமின்றி நாம் ஒரு சில தவறான எதிர்மறை எண்ணங்களால் ஈர்ப்பு விதியின் முழுமையான பயன்களை அடைய முடிவதில்லை. முதலில் ஈர்ப்பு விதி எப்படி செயல்படுகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு பொருளை வாங்கி இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் எத்தனை நாட்கள் உழைத்து இருப்பீர்கள். அதை வாங்கப் போவதாக உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லி இருப்பீர்கள். அந்த பொருளை பற்றிய முழு விவரங்களையும் தேடி அறிந்திருப்பீர்கள். அதை வாங்கும்போது உங்கள் மனம் சந்தோஷத்தில் பூரித்து போயிருக்கும். அந்த பொருளை உங்கள் கைகளில் வைத்து மகிழ்ந்து இருப்பீர்கள். இது அனைத்துமே ஈர்ப்பு விதியின் கீழ்தான் நடந்துள்ளது. இவை அனைத்துமே நாம் அறியாமலேயே பின்பற்றியுள்ளோம். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள், வேலைகள், சூழ்நிலைகள் அனைத்துமே நம் எண்ணங்களின் மூலமாகவே நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. இப்போது ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது சரி, ஈர்ப்பு விதி பற்றி எனக்கு தெரியும், ஆனால் நான் நினைப்பது எனக்கு நடக்கவே இல்லையே, அது ஏன் என்று கேட்கிறீர்களா? நாம் நமக்கு தெரியாமலேயே செய்யும் சில தவறுகளே அதற்கு காரணம். என்ன தவறுகள் என்று பார்ப்போமா? தங்களை தாங்களே குறைத்து மதிப்பிடுவது, அந்த பொருளை அடைவதற்கு நான் தகுதியில்லாதவன் என்ற எண்ணம் இருப்பது, அறிந்தோ அறியாமலோ ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது அது பயனளிக்காது. அந்த பொருளை அடைய மிகவும் தாமதமாகும். அடுத்தது, அந்த பொருள் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, பலவிதமான எண்ணங்களை நினைத்து குழப்பம் அடைவது. இது போன்ற காரணங்களால் நினைத்ததை அடைய நம்மால் முடியவில்லை. சரி, நாம் நினைத்ததை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போமா? நம் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நல்ல சிந்தனைகளை நினைக்கும் போதுதான் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும். அதை நாம் பொருட்படுத்தாது நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நன்றி உணர்வை வளர்த்திட வேண்டும். நாம் பிரபஞ்சத்திடமும் நம்மிடம் அன்பு செலுத்தியவர்களிடமும் நமக்கு நன்மை செய்தவர்களிடமும் நாம் நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். ஆங்கிலத்தில் கிராட்டிடியூட் என்று சொல்வார்கள். இது நமக்கு ஈர்ப்பு விதியை பயன்படுத்த மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்து, பொறுமையுடையவராக இருக்க வேண்டும். பொறுமையின்மை ஈர்ப்பு விதிக்கு எதிரானது. பொறுமையுடனும் முழுமையான நம்பிக்கையுடனும் உள்ளுணர்வு சேர்ந்து அசைப்படும் போது அந்த பிரபஞ்சம் ஈர்ப்பு விதியின் மூலமாக நாம் நினைத்ததை அடைய வழி செய்யும். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யவும். மேலும் இது போன்ற பல அரிய தகவல்கள் நம் சேனலில் வர உள்ளது. சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.